வணக்கம். ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். இன்றைக்கு நாம் இந்தியாவில் ஹார்ட் அட்டாக் அடுத்தபடி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் படும் கஷ்டங்கள் அதிகம். அந்த வகையில் பக்கவாதத்துக்கு நாம் இங்கே கேரண்டி கொடுத்து, அதாவது உத்தரவாதம் கொடுத்து சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த 2 ஆண்டுகளில் 70க்கும் மேற்பட்ட பக்கவாத நோயாளிகள் நம்மிடம் சிகிச்சை பெற்றுக்கொண்டு பூரணமாக குணமாகி இயல்பான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கவாதம் எப்படி உண்டாகிறது? பக்கவாதம் என்பது முதலில் மூளையில் பல பகுதிகள் ஒவ்வொரு செயல்களுக்கும் இயக்குத்தன்மை கொண்டவைகளாக இருக்கின்றன. அதில் எந்த பகுதியில் செல்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறதோ அல்லது பாதிப்பு ஏற்படுகிறதோ அதை பொறுத்து உடலின் வெவ்வேறு பகுதிகள் பக்கவாதத்தால் பாதிக்கப்படும். மூளையின் இடது பக்கத்தில் செல்கின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு அல்லது இரத்த கசிவு அல்லது இரத்த உறைவு இப்படி ஏதாவது ஏற்படுமையானால் உடலின் வலது பக்கம் பக்கவாதமாக பாதிக்கப்படும். வலது கையும் வலது காலும் இயங்காமல் அல்லது இயங்கு தன்மை அந்த பாதிப்புக்கு ஏற்ப 80% வரைக்கும் பாதிக்கப்படலாம், இல்லை 60% பாதிக்கப்படலாம். சில பேருக்கு முற்றிலுமாகவே பாதிக்கப்படும். இது வலது பக்க மூளை பாதிக்கப்பட்டால் இடது பக்கவாதம் வரும். இடது கை இடது கால் அப்படி பாதிப்பு உண்டாகும். சரி, இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவதால் மட்டும்தான் பக்கவாதம் வருகிறது என்று இல்லை. இரத்த குழாய்களில் கசிவு ஏற்பட்டாலும் வரும். இரத்த குழாய்கள் முழுவதுமாக அடைப்பு ஏற்பட்டாலும் வரும். இவைகள் கொழுப்பு சேர்வதாலும் அடைப்பு உண்டாகும். இரத்த குழாய்கள் தடித்து போவதாலும் பக்கவாதம் உண்டாகும். இரத்த குழாய்கள் தடித்து போவது என்பது கொழுப்பால் உண்டாவதில்லை. இரத்த குழாய்களின் நாம் சாப்பிடுகிற உணவு, எடுத்துக்கொள்கின்ற நீண்ட நாட்களாக எடுத்துக்கொள்கின்ற அலோபதி மருந்துகளின் பக்க விளைவுகள் காரணமாக இரத்த குழாய்களில் உள்புறமாக ஒரு படிவு உண்டாகும். படிவு உண்டாகும் பொழுது இரத்த குழாய்களில் நெகிழ்வுத்தன்மை குறைந்து போய் அது விறைப்புத்தன்மை ஆகிவிடும். அந்த படிவு அதிகமாக மூளைக்கு போகிற இரத்தத்தின் அளவு குறைந்தும் பக்கவாதம் உண்டாகும். ஏன்னா அந்த படிவே அடைப்பாக வரும் பொழுதும் பக்கவாதம் உண்டாகும். இந்த படிவே அடைப்பு உண்டாகும் பொழுது அதனுடைய பாதிப்பு மிக கடுமையானதாக கொடூரமானதாக இருக்கும். பக்கவாதம் இப்படியெல்லாம் உண்டாகிறது. இரத்த குழாய்களில் இரத்த கசிவு, அடைப்பு, இரத்த குழாய்கள் கிழிந்து போவது இப்படி உண்டாகிறது. தலையிலே பலமாக அடிபடுவதாலும் நரம்பு நசுங்கி போய் பக்கவாதம் உண்டாவதும் உண்டு. இதில் நீங்கள் எந்த வகையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், மற்றவங்க உதவியோடு தான் நடக்கிறீங்க, இல்லை நடக்காமலே இருக்கிறீங்க. இப்பொழுது தலையிலோ அல்லது முதுகுத்தண்டு கழுத்துக்கு மேலோ பலமாக அடிபட்டால் கழுத்துக்கு கீழே 2 கை கால்கள் முழுவதுமாகவே பக்கவாதம் வருவதற்கு வாய்ப்பு நிரம்பவே இருக்கிறது. அதனால் அடிபடுகின்ற இடத்தை பொறுத்து பக்கவாதம் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும். முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதியில் முதுகினுடைய அடிப்பகுதியில் பலமான பாதிப்பு வந்தால் 2 கால்களும் சில பேருக்கு செயல்படாமல் போய்விடும். கை செயல்படும், மற்ற எல்லா உறுப்பும் செயல்படும், நல்லா பேசுவார். ஆனால் 2 கால்களும் இயங்காமல் போய்விடும். இப்படி நீங்கள் எந்த வகையில் பாதித்திருந்தாலும், எந்த அளவு பாதித்திருந்தாலும் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். இப்பொழுது இயல்பாக 6 இட்லி சாப்பிட்றதுன்னா நீங்கள் 2 இட்லி சாப்பிட்டா கூட அது ஜீரணமான எங்களுக்கு போதும். கோமா ஸ்டேஜ் இல்லாமல்
எங்ககிட்ட நீங்கள் சிகிச்சைக்கு வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் முழு அளவில் நார்மலாக்கி இயல்பாக நடக்க வச்சு பழையபடி நீங்கள் இயல்பான வாழ்க்கையை பெட் ரெஸ்ட் இல்லை, வீட்டிலே முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயல்பான வாழ்க்கையை இயல்பான தொழிலை நீங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தீர்களோ அந்த தொழிலை செய்வதற்கு நாங்கள் முழுவதுமாக உத்தரவாதம் கொடுத்து சிகிச்சை அளித்து கொண்டிருக்கோம். சரி, உத்தரவாதம் என்றால் எப்படி? நீங்கள் இங்கு வந்து 5 நாட்களிலிருந்து 7 நாட்களுக்குள் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது இந்தியாவில் எங்கு போயும் கிடைக்காத முன்னேற்றம். நீங்கள் இந்தியா பூரா சுற்றிட்டு வைத்தியம் பார்த்துக்கின்னு இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடைக்கலனாலும் இங்கே வந்த 5 நாட்களிலிருந்து 7 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அந்த முன்னேற்றம் கிடைப்பதை பொறுத்து நீங்கள் மேற்கொண்டு இங்கே 20 நாட்கள் தங்கி வைத்தியம் பார்க்க வேண்டுமா, 30 நாட்களா, 40 நாட்களா, அதிகபட்சம் 2 மாதத்துக்கு மேலே யாரையும் தங்க சொல்ல மாட்டோம். சரி, இந்த 7 நாட்களுக்குள் உங்களுக்கு முன்னேற்றம் தெரியவில்லை என்றால் அந்த 7 நாட்களுக்கும் நீங்கள் அதுவரை என்ன செலவு செய்தீர்களோ அந்த மொத்த காசையும் நாங்கள் திருப்பி கொடுக்கின்றோம். இதுவரை 70க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். ஒருவர் கூட எங்களிடம் காசு வாங்கி கொண்டு சென்றவர் இல்லை. அப்படி என்றால் 7 நாட்களுக்குள் அவர்கள் குணமாகி இருக்கிறார்கள், அதாவது முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மேற்கொண்டு இங்கு தங்கி சிகிச்சை எடுத்து பூரணமாக நலமாக்கி செல்கிறார்கள். அந்த வகையில் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எந்த வயது உடையவராக இருந்தாலும், எத்தனை வருஷங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பக்கவாதத்தோடு வேறு சில நோய்களும் உங்களுக்கு இருக்குமேயானால் கொஞ்சம் கூடுதலாக காலம் எடுக்கும். அப்படியே இருந்தாலும் அவர்களுக்கும் 2 மாதத்துக்கு மேலே நாங்கள் தங்க சொல்ல மாட்டோம். இந்த 2 மாதத்துலேயே அந்த நோயையும் நாங்கள் சரி செய்து உங்களை இயல்பாக வாழ வைப்பதற்கு உதவி செய்கிறோம். உதவி என்பது மட்டும் இல்லை, உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறோம் என்று கூட சொல்லலாம். இங்கே பக்கவாதத்துக்கு எத்தனை வகையான சிகிச்சை முறைகள் அளிக்கப்படுகின்றன என்றால், நாங்களே தயார் செய்கின்ற மலர் மருத்துவம், ஹோமியோபதி மருந்துகள், சித்தா ஆயுர்வேத மருந்துகள், இது இல்லாமல் அக்குபஞ்சர், வர்மா, ரெஃப்ளெக்ஸ். வர்மா என்பது நரம்பு சிகிச்சை என்பது உங்களுக்கு தெரியும். வர்மா என்பது பாத அழுத்த சிகிச்சை. இதையெல்லாம் கொடுப்பதால் தான் நீங்கள் வேறெங்கும் காண முடியாத குணத்தை, நிவாரணத்தை இங்கே வரும்பொழுது பெறுகிறீர்கள். அதனால்தான் நாங்கள் கேரண்டி கொடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதை எதையும் நாங்கள் சாதிக்கிறோம் என்று சொல்லுவதில்லை. நாங்கள் மட்டும் சாதிக்கிறோம் என்றால் இந்தியாவில் எத்தனையோ பேர் அதை சாதிச்சுருக்க முடியும். என்னுடைய குரு அருள் தான் முக்கியமான காரணம். இதுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு குணமாவதற்கு இதுவரை நாங்கள் பக்கவாதத்துக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கவில்லை. இந்தியாவில் எந்த வைத்தியர்களாலும் முடியாமல் கைவிடப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் நாங்கள் சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறோம், புற்றுநோய் உட்பட. நான் போடுகின்ற ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் சாப்பிடுவது 2 இட்லியாவது சாப்பிட்டு அது செரிக்குது அப்படின்னா நீங்கள் எந்த நோயாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து சிகிச்சை பெறலாம். இப்பொழுது 74 வயதுடைய இலங்கை தமிழர், மதுரையில் செட்டில் ஆகிவிட்டவர், இந்த பக்கவாதத்தால், வலது பக்கவாதத்தால் சுமார் 25 ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டவர் நம்மிடம் இன்று 16வது நாளாக சிகிச்சையில் உள்ளார். பக்கவாதத்தால் மட்டும் பாதிக்கப்படவில்லை, 24 ஆண்டு காலமாக சர்க்கரை வியாதியாலும், 22 ஆண்டு காலமாக ஹை பிபி இரத்த கொதிப்பு நோயாலும் பாதிக்கப்பட்டு இருந்தார். அது இல்லாமல் இவருக்கு ஹார்ட்டில் 4 மேஜர் ஆப்ரேஷனும் 2 மைனர் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நாம் எல்லாவற்றுக்கும் சேர்த்தே சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறோம். இவர் பிபிக்கு ஒரு வேளை மாத்திரை 1 வீதமாக 2 வேளை எடுத்து கொண்டிருந்தார், காலை இரவு. நாங்கள் இங்கே வந்த ஒரு 5வது நாட்களிலிருந்து அந்த மாத்திரையை பாதியாக குறைக்க சொன்னேன். இப்போது கடந்த 5 நாட்களாக அவர் பிபி நார்மலாக உள்ளது, 140/90 அந்த அளவில் உள்ளது. அதுக்கு முன்னாடி 2 வேளை மாத்திரை போட்டோம், அந்த பிபி நார்மலுக்கே வராது.
நான் அந்த மாத்திரை போட்டே அவர் ஹை பிபியில் தான் இருப்பார். இப்போ அந்த மாத்திரையை 5 நாளுக்கு பிறகு பாதியாக சாப்பிட சொன்னோம். இப்போ 2 நாளாக காலை வேலை மாத்திரையை நிறுத்திக்க சொல்லிட்டோம். இப்போ அரை மாத்திரை கூட நைட்டு மட்டும் எடுக்கிறார். இன்னும் ஒரு 4 நாள் போன பிறகு அந்த மாத்திரையும் நாங்கள் நிறுத்த சொல்லிவிடுவோம். இது அவரே அவர் வாயால் சொல்லுவார். கால்லாம் வீக்கமாக இருந்தது, அந்த வீக்கம் இப்போ பாதிக்கு மேலே குறைஞ்சிருக்குது. அவருக்கு கால் வந்து மதப்பு நம்னஸ் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த நம்னஸ் முழுசாக அவருக்கு இல்லை. இதெல்லாம் அவர் வாயாலேயே அவர் சொல்வார். நீங்கள் சொல்லுங்கள் சார். எப்படியா? வணக்கம். என்னுடைய பேர் வந்து குமரன். கடந்த 24 வருஷமாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அத்துடன் சுகரும் பிபியும் சேர்ந்திருந்தது. இப்போ இங்கே வந்து 16 நாள் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ ஓரளவுக்கு நல்லா நடக்கக்கூடியமாக இருக்கிறது. அதாவது தடி ஊண்டி நடக்காமல் நோமலாக நடக்கக்கூடியமாக இருக்குது. மற்ற பிபி சுகர் எல்லாம் அரைவாசி குறைஞ்சிக்கிட்டு இங்கே வரும்போது ஸ்டிக் ஊண்டி நடந்தேன்னா இப்போ ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியதாக இருக்குது. இவர் 5லேருந்து 7 நாளில் ஒரு மாற்றம் தெரியும். மாற்றம் தெரியாட்டி இந்த 5-7 நாளைக்குள்ளே கட்ட காசை திருப்பி தருவதாக உத்தரவாதம் கொடுத்தார். ஆனால் 3 நாளில் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. அதனால் இப்போ தொடர்ந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நடக்கும்போது ஒரு சுமை தூக்கி கொண்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 3 நாளைக்கு பிறகு கால் மதப்பு இல்லாதபடியால் ஈஸியாக நடக்கக்கூடியதாக இருக்குது. படி ஏறுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிபி வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது. காலையிலையும் பின்னேரம் மருந்து எடுத்தாலும் அது கண்ட்ரோலை கடந்து தான் போகும். அதாவது 160 180 வரைக்கும் போனது. இப்போ மருந்து 3 நாளையில் அந்த பிபி ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து இப்போ 2 வேளை மருந்தை 1 வேளையாக மாற்றாத காலையில் இல்லாமல் பின்னேரம் மட்டும் மருந்து எடுத்துக்கிட்டு வர்றேன். இது பூர்ணமாக குணமாக்குற நம்பிக்கையில் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கும் நாங்கள் கேரண்டி கொடுக்கறதுக்கு தயார். சரியா? 2வது, இவருக்கு பக்கவாதம் மட்டும் இல்லை, ஏற்கனவே சொல்லியாச்சு. ஹார்ட்டில் பிரச்சனை, 4 ஆப்ரேஷன் மேஜர், 2 மைனர் ஆப்ரேஷன். இப்போ இங்கேருந்து ஒரு போகும்பொழுது அதுக்கான அலோபதி மருந்தையும் நாங்கள் முழுசாக நிறுத்த வச்சுருவோம். இப்போயும் நாங்கள் குறைச்சின்னு தான் வரோம். அவருக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குமான்னு பார்த்தோம். இப்போ கொலஸ்ட்ரால் டெஸ்ட் இன்றைக்கி தான் எடுத்தோம். எல்லாமே வெரி நார்மல். நாங்கள் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கலான்ற கோணத்தில் கொலஸ்ட்ராலுக்காக மாத்திரை கொடுத்துருந்தோம். அது இன்னையிலேருந்து அதையும் நிறுத்துறோம். நாங்கள் கொடுக்குற மாத்திரை. அவர் ஏற்கனவே அதுக்கெல்லாம் அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். அதை நிறுத்திடுங்கன்னு சொல்லியிருந்தோம். கொலஸ்ட்ரால் இருந்ததுனால தான் அவங்க கொலஸ்ட்ராலுக்கு மருந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த பாதிப்பு அதிகமாகிடக்கூடாதுன்ட்டு. இப்போ அது ரொம்பவே வெரி நார்மல். இன்னைய டெஸ்ட் படி எங்கள் மருந்தையே நாங்கள் கொலஸ்ட்ராலுக்காக கொடுக்குற மருந்தையே நாங்கள் நாளையிலேருந்து அதையும் நிறுத்திடுவோம். அது இல்லாமல் பெராலிட்டிக் அட்டாக்கு 100% முழுசாக இங்கேயே நீங்கள் சரியாகி போகலாம். அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து 4 மாதம் மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். எங்கள் மருந்தையும் நீங்கள் லைஃப் லாங் எடுக்க வேண்டிய எந்த வகையிலும் கட்டாயம் கிடையவே கிடையாது. நீங்கள் இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இயல்பாக இருந்தீங்களோ அதே இயல்பான வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் வாழலாம். வயசு பார்க்காமலே வாழலாம். அதுக்கும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம். மீண்டும் சொல்கிறேன், அவர் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அதனால் இது மாதிரி பக்கவாதத்தால் எந்த வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு வயது எதுவாக இருந்தாலும் 2 இட்லி மட்டுமே சாப்பிடுவீர்களே ஆனால் நம்பி இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு மீண்டும் நீங்கள் உங்களது பழைய இயல்பான வாழ்க்கையை குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.